திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி, தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? பக்தர்களின் வருகை எந்த அளவில் இருக்கு? அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நாளை கந்தசஷ்டி திருவிழா சூரசம்ஹார விழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதனால தமிழகத்துல பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து முருகனை வழிபட்டு வராங்க. குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. 6 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவின் ஒவ்வொரு நாளும் சுவாமி மம்பாலும் பல்வேறு அபிஷேக அலங்கார தீபாரதனையுடன் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி ஒவ்வொரு நாளும் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்த விழாவினுடைய 5ஆம் நாளான இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு பகுதிகளான சென்னை, கரூர், சிதம்பரம், கோவை, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனை வழிபடுவதற்காக தற்பொழுது திருச்செந்தூருக்கு வருகை தந்து வருகின்றனர். வரக்கூடிய பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து நீண்ட வரிசை நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதாவது கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழா நாளை கடற்கரை நடைபெற உள்ள நிலையில ஏராளமான பக்தர்கள் தங்களோட குடும்பத்துடன் திருக்கோவிலுக்கு வருகை தந்து நிறைந்து காணப்பட்டு வருகின்றனர். மேலும் விரதம் மேற்கொண்டு வரக்கூடிய பக்தர்கள் குழுக்களாக அமர்ந்து முருகனின் திருப்புகளை பாடியும் பக்தி கோஷங்களை எழுப்பியும் கும்மியடித்தும் ஆரவாரத்துடன் பக்தி பரசுடன் முருகனை வழிபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதிகப்படியான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல் நிர்வாகம் சார்பிலிருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காவல்துறையை பொறுத்த மட்டும் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.